அவ்வளோதான். இந்த கேமை பற்றி என்ன பேசுறது, இல்லை இந்த சீசனை பற்றி தான் என்ன பேசுறது. 2024 இதே மாதிரி தான் அகமதாபாத்தில் ஜிடி கிட்ட ஒரு மேட்ச் வந்து நம்ம மாட்டுவோம். இதே மாதிரி சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் வந்து தலா ஒரு செஞ்சுரி போட்டு ஸ்கோரை எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த வாட்டி பட்லர் வேற கூட சேர்ந்து அடிக்கடி நடிச்சாரு. அட்லீஸ்ட் வந்து நமக்கு அந்த வருஷம் காப்பாற்றுறதுக்கு டேரில் மிச்சல் அண்ட் மோயின் அலி கொஞ்சம் அந்த இன்னிங்ஸை கொஞ்சம் டீப்பாக எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி கேவலமாக ஆல் அவுட் ஆகிறதுக்கு ஆளுக்கு முகமது சிராஜ், ககிசோர் ரபாடா, ரஷீத் கான் எல்லாம் 3 விக்கெட் எடுத்துகிட்டு நம்மளை ஆல் அவுட்டே பண்ணிட்டாங்க. சரி, நம்ம கொஞ்சம் ஒரு 2 பாசிட்டிவ் இந்த மேட்ச்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் சஞ்சு சாம்சனுக்கு வந்து அந்த ஸ்பென்சர் ஜான்சனோட ஸ்விங்காக டெலிவரி பிடிச்சி அவருக்கு வந்து ஃபிங்கரில் வந்து இன்ஜுரி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உர்வில் பட்டேல் கிட்ட டக்குன்னு க்ளவுஸை மாட்டி நிற்க வச்சிருவாங்க. இவருனாலே வந்து எக்ஸ்ட்ரா ரன்ஸ் போகுது. ஏன்னா ப்ரெஷரில் திடீர்னு வந்து வர பால்ஸ்லாம் பிடிப்பாரான்னு பார்த்தா அவர் ஆக்சுவலாக ஒரு நல்ல செட்டான கீப்பர் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு நல்லாவே பண்ணார் அவர். அது இல்லாமல் சிவம் டுபே, அவ்வளோதான். இந்த மேட்ச்சில் வந்து இந்த 2 பேர் தான் பாசிட்டிவ்ஸ். நீங்கள் அவங்க சைடு அப்படியே போங்களேன். சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் வந்து இதே மாதிரி தான் வந்து சும்மாலாம் இல்லைங்க. இந்த விஷயத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அவங்களோட ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு சீக்ரெட் என்னன்னா, அவங்களோட மிடில் ஆர்டரே வந்து ஆக்சுவலாக இந்த டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து எக்ஸ்போஸ் ஆகிடும். பட் எப்போவுமே வந்து அந்த மாதிரி பண்ண விடாமல் சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில் இவங்க 2 பேரில் யாராவது அவுட் ஆனால் ஜாஸ் பட்லர் இவங்க 3 பேர் சேர்ந்தே வந்து டாப் ஆர்டரில் நல்ல ரன்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதனால தான் அவங்க ஓப்பனர்ஸ் வந்து ஆரஞ்ச் கேப் லிஸ்ட்டில் வந்து மாற்றி இருந்துகிட்டே இருக்காங்க. ஒன்ஸ் நம்ம சிஎஸ்கேவும் இப்படி தான் இருந்துச்சு. ஃபேஃப் டுப்ளஸி வச்சு, ருத்ராஜ் கைக்வாட் வச்சு, டெவான் கான்வே வச்சு. பட் இப்போ வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் இன்னைக்கு இன்டென்ட்டோட ஆடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அண்ணா இப்படி தான் 140 வந்து அவுட் ஆகிறாங்க. இன்டென்ட் இருந்தாலும் இப்படி தான் வராங்க, இன்டென்ட் இல்லைனாலும் இப்படி தான் வராங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருந்திருக்கு சீசன் ஃபுல்லாகவே. சிவம் டுபே இப்படி நல்லா அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீசன்லாம் வந்து தயவு செஞ்சு திரும்ப ரீட்டைன் பண்ணுறாதீங்க. சரி, இதெல்லாம் பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து இந்த இன்னும் 4 கேம்ஸ் இருக்கு லீக் ஸ்டேஜ் முடியறதுக்கு. அதோட ஒரு ரிவ்யூ வந்து நம்மளோட மெயின் ஸ்ட்ரீம் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் வந்து கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் இந்த ரீல்ஸை இங்கேயோட முடிச்சுக்குவோம். இந்த 2 பாசிட்டிவ் தான் இருந்துச்சு. நீங்கள் பேட்டிங்கில் வேறு எந்த பாசிட்டிவும் இல்லை, பவுலிங்கில் வேறு பாசிட்டிவும் இல்லை. இதோட இந்த ரீல்ஸை முடிச்சுக்கிறேன். இந்த சீசனே நம்ம முடிச்சுக்கிறோம்.